அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலானா. வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். இன்றைக்கி என்ன ஆயத்து மௌலானா? அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு காலையில் அழகான ஒரு சூறாவன் பார்த்தேன் சார். பாரக்கல்லாஹ். இந்த சூறாவில் அந்த கருத்து சுவை, பொருட்சுவை, அல்லாஹ் எவ்வளோ தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வல்லமையை எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறான். நம்ம எல்லாம் சாதாரணமாக ஓதுகிற சூறா, நம்ம தெரிஞ்ச சூறா தான் சூரத்துல் முல்க். 29வது ஜுஸோடைய ஃபஸ்ட்டு சூறா தபாரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வானத்தை படைச்சதை பற்றி அல்லாஹு தஆலா மெச்சி பேசுகிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்னா, தபாரக்கல்லதி, தபாரக் உயர்ந்து விட்டான், மேன்மை அடைந்து விட்டான், அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறாவடைய ஆரம்பிக்கும் பொழுது 3வது ஆயத்தில் நான் வானத்தை எப்படி படைச்சேன்னு பேசுகிறேன். அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாகா. 7 வானத்தை நபிய ஹபீபே நாம் அடுக்கடுக்காக படைச்சிருக்கோம். மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அல்லாஹ் அந்த ரஹ்மானுடைய படைப்பில் எந்த குறையும் நீங்கள் பார்க்க முடியாது. வேணும்னா ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர். வேணும்னா உன் பார்வையை மீட்டி பார்த்துக்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாரு. உன் பார்வையை அந்த வானத்தின் பக்கம் மீட்டி பாரு, ஏதாவது குறை இருக்கான்னு பாரு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. அந்த 4வது ஆயத்து தான். அதுக்கு எப்படின்னா, சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, அந்த அணா இருக்குல்ல, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, யார்ப்பா செஞ்சா, நான் தாங்க செஞ்சேன், நான் வீடு கட்டினேன், நான் வண்டி வாங்கினேன், இப்படி நான் சொல்லி அடியார்கள் சொல்கிறாங்களே, அந்த அணா வந்து ரதாயியா, இழிவடைந்த அணா. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அணா இருக்குது பார்த்தீங்களா, நான் செய்தேன், நான் படைத்தேன், அந்த அணா கிப்ரியாய், அது மேன்மையும் மாட்சிமைக்குரியது. அது அந்த அடிப்படையில் சொல்கிறான். சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தை. நபியே ஹபீபே, இந்த வானத்தை மறுபடியும் 2 தடவை அவங்களை திருப்பி பார்க்க சொல்லுங்க. சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாசிஅன் வஹுவ ஹஸீர். அல்லாஹ்வுடைய ஹல்கில் எந்த விதமான குறையும் இருக்காது, உன் பார்வையில் தான் குறை இருக்குது, உன் பார்வை இழிவடைந்ததாக திரும்பி விடும் சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அந்த வானத்தை பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய குதிரத்தை அல்லாஹு தாலா இதை வெளிப்படுத்துகிறான். அதை வெளிப்படுத்தும் போது குர்ஆனில் எவ்வளோ அழகாக நபிகிட்ட சொல்லி காட்டுறான் அப்படின்னு இன்றைக்கி ஆயத்து ஓதுனேன் சார். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.